மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் இரவு 9:30 மணி அளவில் சந்தித்தேன். நேத்திக்கு அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை பார்க்க போனார். வெளிப்படையாக அது சொல்ல முடியாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட இணைஞ்சிட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில் வந்து சேரும். சமீபத்தில் தமிழ்நாடு வந்த அமித்ஷா மோடி தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைய போகுது அப்படின்னு அவர் பேசினதை சுட்டி காட்டி அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த கருத்தை தப்பா வெளியில சொல்லிக்கிட்டு வராரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சுட்டேன். மீண்டும் மீண்டும் கிளற வேண்டாம். அதிமுக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வருவாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும். அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்ப ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல. கூட்டணியில சசிகலாவும் ஓபிஎஸும் இணைய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் சேர வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு பேசினாரு. ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. பலமுறை சொல்லியாச்சு. வேறு பலமுறை சொல்லிட்டது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அரசியல் கட்சி என்பது ரகசியமா தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு. புரியுதுங்களா? எங்க கூட்டணி யார் தலைமை சொல்லுங்க. யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லியாச்சுல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோட சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்துல திமுக இருக்கின்ற பொழுது அப்ப என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்தது, விசா சட்டம் வந்தது, அவரெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு உள்ள வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்தில் சிறை இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சியும் அமைச்சிட்டு இருக்குது. இந்த கட்சி இல்ல. இதே 1999 நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுதா இல்லையா? அப்பெல்லாம் டைரக்ட் தான் இருந்தாங்களா? அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரில் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்களா இல்லையா? 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் இடம்பெற்றிருந்தாங்க. அதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவதுங்க எல்லா கட்சிகளும் எங்களோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, திமுகவோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலை அமைச்சிட்டு வரும். கூட்டணின்றது வேற. ஆனா எல்லாமே அமித்ஷாவினுடைய பேச்சை கேட்டு நீங்க சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அதனாலதான் சொல்றாரு அமித்ஷா பெரியவரா எடப்பாடி பழனிசாமி பெரியவரா? அப்படிலாம் இல்ல. மக்கள் தான் பெரியவர்கள். மக்கள் தான் பெரியவங்க. எங்க கட்சிக்கு நாங்க பெரியவங்க, அவி கட்சிக்கு அவி பெரியவங்க. இவரு வேற வழியை சொல்றதுக்கு வழியே கிடையாது. வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி. எங்க ஆட்சி பத்தி குறை சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் மதவாத கட்சி. அப்படி மதவாத கட்சி நீங்க எப்படி போய் சேர்ந்தீங்க? நீங்க 8 ஆண்டு காலம் நீங்க அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்களே, அப்பெல்லாம் மதவாத கட்சி இல்லையா? அதே கட்சி தான் இப்ப தொடர்ந்துட்டு இருக்குது. வேற கட்சி வந்திருக்குது. வேற 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 அந்த இதுல பிரைம் மினிஸ்டர் மாறலாம், அமைச்சர் மாறலாம். ஆனா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த கொள்கை அதே கொள்கை தான். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு வேற எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சு ஒரு தவறான செய்தியை, அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வராரு. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி. எந்த காலகட்டத்திலும் வெற்றி பெறாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுக்கும். எங்களுடைய ஆட்சியில எந்த தவறு சொல்ல முடியல. முதலமைச்சர் தவறு சொல்ல போகலாம். இப்ப எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது. அவ்வளவு ஊழலையும் மேதக ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணோம். நீங்க 4 லட்சம் கோடி. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இடி இன்றைக்கு சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சு அதை எஃப்ஐஆர் போட வேண்டும் 2 முறை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஆனா அது அந்த கோரிக்கை இந்த அரசு ஏற்கல. இன்றைக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் இன்னைக்கு அதில் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியில் தொடர்ந்து